நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னம்மா ஏதோ துணியை வச்சுட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? கிருஷ்ணனோட அண்ணனுங்க 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு இந்த மாதிரி தைச்சு கொடுக்கறது வழக்கம். அதான் இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா? அம்மா உங்களுக்கு நல்லா கண்ணு தெரியுதுல? ஒரு கம்ப்ளைண்டும் இல்ல. இப்பவும் எனக்கு நல்லா கண்ணு தெரியுது. சரி கொடுங்க, நான் அதை தச்சு தரேன். தப்பா தைச்சிட போற? நான் தப்பா தச்சா சரி பண்றதுக்கு நீங்க இருக்கீங்களா? அப்பதானே நான் உன் காதை புடிச்சு திருகுனேன்னு கிருஷ்ணா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என்னதான் இருந்தாலும் மும்பை ட்ரிப்பை முடிச்சிட்டு வர ஆளுக்கிட்ட இதெல்லாம் சொல்ல மாட்டேன். இதான் ஒரு கஷ்டம். எந்த வேலையும் செஞ்சு முடிக்க முடியாது. போன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆர்கிவதான் இருப்பாரு. நான் போயிட்டு வரேன். அதென்ன, கிருஷ்ணா வரத்துக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல? பாம்பேல இருந்து புறப்படுறேன்னு போன் பண்ணி 1 மணி நேரம் தானே ஆகுது. 2 மணி நேரம் ஆச்சுமா. நீ போய் பேசு. ஹலோ ஹலோ பிரீத்தியா? ஆமா, நான் சூரஜோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஆளு. சூரஜோட காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எப்போ? சூரஜ் அண்ணனுக்கு எதுவும் இல்லைல்ல? அப்படி பலமான அடி ஒன்றும் இல்லை. நான் இப்போ சூரஜோட ஃபோன்ல இருந்து தான் நம்பர் எடுத்தேன். நீங்க மற்றவங்களுக்கும் தகவல் சொல்லிடுங்க. யார்கிட்டயாவது கொஞ்சம் உடனே ஹாஸ்பிட்டல் வர சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற சிட்டி ஹாஸ்பிட்டல்ல கேஷுவாலிட்டியில இருக்காங்க. சரி, நான் உடனே கிளம்பி வரேன். அம்மா, அம்மா, என்னம்மா? சூரஜன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணாங்க. நான் உடனே போகணும். தனியாவா போற? ஆர்கேவன் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிடுறேன். நான் உடனே போகணுமா? நம்ம கடைக்கு ஃபோன் பண்ணி டிரைவரை வர சொல்றேம்மா. நீ வா. கவலைப்படாதம்மா. அம்மாடி பாலா, நீ எப்படிம்மா இங்க வந்த? என் மருமக பாலாவை இங்க யார் கொண்டு வந்து விட்டது? எனக்கு தெரியாது மாமா. நான் ரூம்ல தான் இருந்தேன். ஏதோ சண்டை நடக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. ஒருவேளை வேணு மாமா தான் இப்படி பண்ணிருப்பாரு போல. லேசா ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கம்மா. பரவாயில்ல மாமா. இந்த நேரத்துல ஜுரம் வந்துச்சுன்னா ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா. உள்ள வாங்க. இப்படி ஒரு பாவ செயலை செஞ்சவங்க யாரும் நல்லாவே இருக்க மாட்டாங்க. இத பத்தி நான் கேட்கலன்னா நான் மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. மாமா, நான் தான் என் விருப்பப்படி இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். நீங்க யார்கிட்டயும் சண்டைக்கு போகாதீங்க. எவ்வளவு தம்மா நம்ம பொறுத்துக்கிறது? இவங்க ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க. நான் இதை கேட்காம விட மாட்டேன். மாமா, அது பாலாக்கா, நீங்க என்ன கோச்சுக்காதீங்க. நானே தெரியாம இங்க வந்து மாட்டிட்டு முழிக்கிறேன். என்னோட ஷேரா எனக்கு 1 ரூபா கூட அப்பா தரமாட்டாரு. அது இவங்க யாருக்கும் தெரியாத வரைக்கும் தான் என்னோட இந்த சிரிச்ச முகத்தை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் உங்களை விட மோசமான நிலைமையில தான் நான் இருப்பேன். எது எப்படியோ ஒரு விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்க அந்த பொம்பளை கொன்னுடுவேன். இல்லனா நான் செத்து எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எங்கிட்டயே சண்டைக்கு வரீங்களா?
நீ 3 புள்ளைய பெத்தவ தானே? இல்ல நாவல் பழம் மாதிரி 3 பேரும் உன் மடியில வந்து விழுந்துட்டாங்களா? கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணை அந்த வெட்ட வெளியில தள்ள உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவளை யாரும் இங்கிருந்து தள்ளி விடல. அவ விருப்பப்படி தான் அங்க போயிருக்கா. உன்ன மாதிரி புருஷனுக்கு பயந்துகிட்டு அவுட் ஹவுஸ்ல போய் தங்குறாளே, அதுக்கெல்லாம் காரணம் நீ ஒருத்தன்தான்டா. புருஷனோட தேவைகளை தெரிஞ்சு செயல்படுறவ தான் பொண்டாட்டி. அதெல்லாம் செய்ய தெரியாதவ எங்க போய் தொலைஞ்சா எனக்கு என்ன? அவ ஜுரத்துல துடிச்சுக்கிட்டு இருக்காடா. துடிக்கட்டும். அவ இஷ்டப்படி அங்க போய் செட்டில் ஆயிட்டால, தனியா படுக்கிற சுகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும். அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். அவ ரொம்ப முடியாம இருக்காடா. நான் அவளோட புருஷன். வியாதி வந்து அவ அங்க செத்து போயிட்டானா அவளை தூக்கி கொண்டு போய் நான் போசிடுறேன். டேய் வேணு, நீ எப்ப பார்த்தாலும் கொல்றத பத்தியும் புதைக்கிறத பத்தியும் தான் பேசிட்டே இருப்பியா? ஒழுங்கு மரியாதையா அவ வீட்டுக்கு போன்னு அப்பவே சொல்லிட்டேன். அவ வீட்டு ஆளுங்களுக்கும் ஃபோன் பண்ணிட்டேன். அங்க இருந்து எவனாவது திரும்பி பார்த்தானா அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இவ தேவையில்லை. சொந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்குமே தேவையில்லைன்னா நமக்கு என்ன வந்தது? செத்து தொலையட்டும். பூமிக்காவது கொஞ்சம் பாரம் குறையும். என்னம்மா நீ சாகும்போது எப்பவும் பாரம் கூடத்தான் செய்யும். டேய் அவ செத்துக்கித்து தொலைச்சிட்டானா நமக்கு தாண்டா பிரச்சனை. அதனால அவளை எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தூக்கி போட்டு வந்துருங்க. அவளை ஹாஸ்பிட்டல்ல நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டு தான் சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவ செத்து போயிட்டு தான் சொல்லிடுவாங்க. எப்படி என்னோட ஐடியா? நான் அவளை எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டேன். கொஞ்ச நாள் அங்கேயே கடந்து கஷ்டப்பட்டானா தானே எந்திரிச்சு போயிடுவா. யாரும் அவளுக்காக பரிதாபப்பட்டு போக வேண்டாம். உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நான் உனக்கு அப்பன். எனக்கும் மனசாட்சி இருக்கு. என் உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் என் மருமகளை நான் காப்பாத்துவேன். எப்படியாவது ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்து அவளை நான் காப்பாத்துவேன்டா. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறன்னு எவனாவது டாக்டர் இங்க வந்தான், அவனை இங்க இருந்து தூக்கிட்டு போறதுக்கு இன்னொரு ஆள் நீ ஏற்பாடு பண்ணி வச்சுக்க. நான் அவன் பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேன். நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாம பேசாம இங்க உட்காருங்க. அவன் சொன்னதை செய்வான் தெரியும்ல. இனி டாக்டர் அடிச்சு கொண்டுட்டாங்கிற கேஸ நடத்தலாம் என்னால முடியாது. கொஞ்சம் வாங்க சொல்றேன். அதாவது அவன் பொண்டாட்டி மேல அவனுக்கே அக்கறை இல்லைங்க போது நமக்கு என்ன? இப்போதைக்கு ஒதுங்கி இருக்கிறதா நமக்கு நல்லது. தனியா உட்காந்து மிச்சரை காலி பண்ண பாக்குறீங்களா? ஏய் அனிலா, 2 டீயை போடுறீ. ஹலோ, என்னம்மா திடீர்னு எனக்கு கால் பண்ணிருக்க? அம்மா, அப்பா இருக்காரா? இன்னும் வீட்டுக்கு வரலையேம்மா. அப்பாக்கு கால் பண்ண போன் எடுக்க மாட்டாரு. உன் குரல் ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கு? என்னாச்சுமா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அம்மா, சூரஜனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். அம்மாடி, சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா? நான் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். அப்பா வந்ததும் நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நான் வச்சிடுறேம்மா. அப்பா, சுனிதா கூப்பிடுறா. ஹலோ, என்ன சுனிதா? சமிலி மேடம் அவங்க ஹஸ்பண்ட் குழந்தை 3 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். மை காட், எப்ப நடந்துச்சு? ஜஸ்ட் 1 மணி நேரம் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கும் இப்பதான் நியூஸ் வந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? ரொம்ப சீரியஸா? காரு லாரில மோதிருச்சு போல. அங்க என்ன நிலைமைன்னே தெரியல. சரி சரி, நான் இப்பவே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறேன். ஆமா, எந்த ஹாஸ்பிட்டல்? சிட்டி ஹாஸ்பிட்டல். ஓகே, நான் அங்க போயிட்டு கூப்பிடுறேன். யாருப்பா ஹாஸ்பிட்டல்ல? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சமிலி, அவ குழந்தை, அப்புறம் சூரஜ். ஒரு லாரி வந்து அடிச்சு பூம், மொத்தமா எல்லாரும் செதறிட்டாங்க. லாரி இடிச்சதுக்கு யார் காரணம்? எங்கிருந்தோ வந்த ஒரு லாரி எமன் அனுப்பிச்சு வச்சிருப்பா போல இருக்கு. திருட்டு ராஸ்கல். இதுவரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் பிளான் பண்றதா இருந்தா நான் தேவைப்பட்டேன். இப்போ நீ தனியாவே ஆரம்பிச்சிட்டல்ல. உங்களாலதான் முடியல இல்லப்பா. இந்த நேரத்துல ரொம்ப பாரத்தையெல்லாம் நீங்க தாங்க மாட்டீங்க. நடக்கிறதுக்கு என்னமோ கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. திருட்டு புத்தி அது எவ்வளவு வேணாலும் என்கிட்ட இருக்கு. அப்ப அதை தொலைச்சிடாதீங்க, நமக்கு ரொம்ப தேவைப்படும். நான் இல்லைன்னாலும் நீ படிச்சுப்ப. அந்த படிப்பு தான் நீ படிச்சிருக்க போல. நீங்க தானே என்னோட குரு. சரி, நீ சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போ.
அங்க போய் நடிச்சு தள்ளு. சரிப்பா, நான் வரேன். சிஸ்டர் கேஷுவாலிட்டி அது எங்க இருக்கு. பிரீத்தியா, உங்களுக்கு கால் பண்ணது நான் தான், மீரா. சூரஜன் எப்படி இருக்காரு? பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. 1-2 ஃப்ராக்சர் இருக்கு. எனக்கு என் அண்ணனை பார்க்கணும். வாங்க. சமிலியும் ஆதியை நீ பாத்தியா? அவங்கள பார்க்க உள்ள விட மாட்டாங்க. அம்மாக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவங்க உடனே வராங்களாம். வேண்டாம், அவங்க யாரும் வர வேண்டாம். இந்த நேரத்துல கூட என்ன இப்படி பிடிவாதமா பேசிட்டு இருக்க? நேத்து தான் மும்பைக்கு போனாரு, இப்ப திரும்பி வந்துட்டு இருக்காராம். அதனால நேரா இங்க தான் வருவாரு. நீங்க கிளம்புங்க, நான் தான் வந்துட்டேன்ல. வீட்ல இருந்து வருவாங்க. அவங்க வரட்டும். சமிலி ஆதி பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு போறேன். கொடுங்கம்மா, நான் தூக்கிட்டு வரேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த வீடா? ஆமாமா, வீடு இதுதான். நீங்க பார்க்க வேண்டியவங்க அங்க இருக்காங்க. வாங்க. அட, நீங்க இங்க நிக்க வேண்டாமா, இது ரொம்ப டேஞ்சரான இடம். வாங்க வாங்க. மேடம், இவங்க தான். இவங்களுக்கு என்ன தொத்து வியாதியா வந்திருக்கு? எதுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க? உள்ள இருக்கிறத விட நிம்மதியா இந்த இடத்துல தான் படுக்க முடியும். அது நான் போய் சேர் எடுத்துட்டு வந்துடுறேன். வேண்டாம். கையை நீட்டுமா. இது உங்களோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி தானே? இதுதான் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியான்னு கேட்டேன். இல்ல, முதல்ல கன்சீவ் ஆனது 3வது மாசத்துல அபார்ஷன் ஆயிடுச்சு. அபார்ஷன் தானா ஆச்சா இல்ல நீங்க பண்ணீங்களா? பிபில வேரியேஷன் இருக்கு, கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஜுரம் அதிகமா இருக்கு. இப்போதைக்கு ஜுரம் குறைய ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். மூச்சை நல்லா இழுத்து விடு.
மூச்சிட சிரமமா இருக்கா? ஆமா, சில நேரம். நாக்க நீட்டுங்க. ரொம்ப வீக்கா இருக்கீங்க. விட்டமின் டேப்லெட் எடுக்கிறது இல்லையா? இல்ல, அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு அனுப்புனா தானே? இவளோட புருஷன் அந்த மாதிரி ஆள் டாக்டர். ஒரு தடவை கூட்டிட்டு போனா அதுக்கப்புறம் கூட்டிட்டே போகல. காட்டுல இருக்க மிருகம் எல்லாம் குழந்தை பெத்துக்குதுல, அது என்ன அயன் டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுதான் பெத்துக்குதான்னு கேக்குறாரு. அந்த ஆள் மனுஷனா இல்ல மிருகமா இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்? எதுக்கோ நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். மாமா ஒரு நிமிஷம். நீங்க இந்த டாக்டர் கூட்டிட்டு வந்த விஷயம் வேணுக்கு தெரியுமா? டாக்டரை கூட்டிட்டு வந்தா அவங்க காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவோன்னு சொல்லிட்டான். இவங்க லேடி டாக்டர் தானே, பிரச்சனை எதுவும் வராது. அடிக்கடி தலைவலியோ பார்வை மங்கலா தெரியுதா? ஆமா, சில சமயம். ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது 200 அயன் டேப்லெட்டாவது சாப்பிட்டுருக்கணும். இவங்க வீக்கா இருக்கிறதுனால தான் மூச்சு அடைக்குது. இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் பார்த்த வரைக்கும் அயன் மட்டும் இல்ல, புரோட்டீனும் ரொம்ப கம்மியா இருக்கு. தாங்க முடியாத வயிற்று வலியோட சேர்ந்து அதிக ஜுரம், கட்டில்ல இருந்து எழுந்துக்க முடியாத அளவுக்கு டயர்ட்னஸ், பிரீத்திங் ப்ராப்ளம். ஆன்டிபயோட்டிக் ஏதாவது கொடுக்கணும்னா யூரின் பிளட் ரெண்டையும் டெஸ்ட் பண்ணணும். அப்புறம் சர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கான்னு டவுட்டா இருக்கு. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயே ஆகணும். வேண்டாம், இவளை இந்த இடத்துல இருந்து வேற எந்த இடத்துக்கும் கூட்டிட்டு போக வேண்டாம். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற அளவுக்கு அவளுக்கு என்ன வியாதி வந்திருக்கு? யார் இவரு? இவளோட புருஷன் தான். நீங்கெல்லாம் என்ன புருஷன்? நீ உன் பொண்டாட்டி கிட்ட இப்படி நடந்துகிட்டதுக்கு உன் கண்ணத்திலேயே ஓங்கி அற விட்டதுக்கு அப்புறம் தான் உன்கிட்ட பேசணும். கர்ப்பமா இருக்க ஒரு பொண்ண இப்படி வெட்ட வெளியில ஒதுக்கி வச்சிருக்கே, இதுக்காகவே உன்னெல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். இப்பவே இவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துரு. இவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு முழு காரணம் நீயா தான் இருப்ப. அவ செத்து போன அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். சும்மா இங்க நின்று கத்திட்டு இருக்காம ஒழுங்கா உன் பொட்டி பேக்லாம் தூக்கிட்டு இங்கிருந்து ஓடி போயிடும். வேணும் மேடம், இங்க பக்கத்துல இருக்கிற ஹெல்த் சென்டர்ல டாக்டர், அவங்க கிட்ட மரியாதையா பேசுப்பா. கொஞ்சம் ஓரமா போயா. நீ எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. ஆனா இவ வாக்குமூலம் இல்லாம கேஸ் எடுக்க மாட்டாங்கல்ல. ஒரு வீட்டுல வளர்க்குற மிருகத்தை கூட இதை விட நல்லா பாத்துப்பாங்க. இவ உன் பொண்டாட்டி தானே, உன் குழந்தை தானே அவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. அத பத்தியெல்லாம் நீங்க நின்று ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓ, உனக்கு எதிராக நான் ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுத்தே தீர்வேன். பாத்துக்க கூட்டிட்டு போயா. இங்க நின்ன கால் ரெண்டி வெட்டி போட்டுருவேன். வேணும், தயவு செஞ்சு பிரச்சனை வேணாம் டாக்டர், நாம இங்க இருந்து போயிடலாம். இவன் கூட பேச வேணாம் டாக்டர். உனக்கு உன் பொண்டாட்டியும் குழந்தையும் உயிரோட வேணும்னா சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வா. நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு. டாக்டர் வாங்க போயிடலாம், சீக்கிரம் வாங்க. என்ன வேடிக்கை காட்டிட்டு இருக்காங்க? வாங்கடி உள்ள. நீ சொல்லிதான் அந்த டாக்டர் கூட்டு வந்தாரா? ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கலன்னா நீ என்ன செத்தாடி போயிடுவ? சொல்றி, செத்தா போயிடுவ? என்ன ரெண்டா வெட்டி போட்டாலும் இந்த குழந்தைய நான் பெத்து எடுக்காம இந்த பாலா சாக மாட்டான். நாம சந்தேகப்பட்டது சரிதான். பிரெயின்ல பிளட் கிளாட் ஆயிருக்கு. there is no other way, only surgery. ஸ்கல் ஓபன் பண்ணி சர்ஜரி பண்ணணும்னா ரொம்ப பணம் தேவைப்படும். அவ்வளோ எக்ஸ்பென்சிவான சர்ஜரி சக்சஸ்ஃபுல் ஆகும்னு கன்ஃபார்மா சொல்ல முடியுமா?
உயிருக்கு இதுதான் வேலைன்னு இது வரைக்கும் யாராலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியல டாக்டர். குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசி பார்க்கலாம். அவங்க ஓகேன்னு சொன்னா we will move on. குழந்தையோட அம்மாவும் சீரியஸா இருக்காங்க. அப்பா கேஷுவாலிட்டியில் இருக்காரு. இவன் பேரண்ட்ஸ் நிலைமையே எப்படி இருக்கு? சர்ஜரிக்கான பெரிய தொகையை அவங்களால கொடுக்க முடியும்னு தோணலை. குழந்தைய இங்கேருந்து மாத்துறது ரிஸ்க். இல்லைன்னா நீங்க மெடிக்கல் காலேஜுக்கு ரெஃபர் பண்ணி இருக்கணும். ஒரு சம்பிரதாயத்துக்காக அப்படி அனுப்புறது தப்பு இல்லையா? இந்த சர்ஜரி பண்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இதை பத்தி பேசி பார்ப்போம், வில்லிங்கா இருக்காங்களான்னு. ஆனா இவ்வளோ பெரிய தொகையை கொடுக்குற அளவுக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு சக்தி இருக்குன்னு எனக்கு தோணலை. இருந்தாலும் பேசி பார்க்கலாம். கடவுள் கையில இந்த குழந்தைக்கு கொடுக்க ஆயுசு மிச்சம் இருந்தா யாராவது ஒருத்தர் வருவாங்க. இப்ப ரொம்ப வலிக்குதா சூரஜ்? சூரஜ், சூரஜ் இப்ப எப்படி இருக்கு? கையில ஃப்ராக்சர் ஆயிருக்கு, மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சூரஜ், ஆர் யூ ஓகே? மும்பைல ஒரு டீலர்ஸ் மீட்டிங் இருந்துச்சு, நான் அதுக்காக தான் போயிருந்தேன். திரும்பி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பிரீத்தி கால் பண்ணி சொன்னா. இவங்க நாங்க ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றோம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து என் நம்பருக்கு தான் முதல்ல கால் பண்ணி சொன்னாங்க. இது வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது இவங்க தாங்க. ஓ, தேங்க் யூ. நான் சூரஜோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நம்ம இது வரைக்கும் நேர்ல பார்த்ததில்லை, அவ்வளவுதான். உங்களை பத்திலாம் சூரஜ் என்கிட்ட சொல்லியிருக்கான். நீ டாக்டர் பாத்தியா? நீங்க வந்ததும் போய் பார்க்கலான்னு இருந்தேங்க. லாரியா வந்து இடிச்சதா இல்ல பிரேக்? சமிலியும் ஆதியும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. வேற ஒன்றும் இல்லை. அது எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம். அது நான் அவங்கள பார்க்க முடியுமா? அவங்கள பத்தி உனக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம். நீ இப்போ அத பத்திலாம் யோசிக்காம கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க பாரு. இவங்க எல்லாரும் இருக்காங்களே, நீ போ. நான் அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன், வர கொஞ்சம் லேட் ஆகும்னு. இவளோட அம்மா தனியா இருக்காங்க, இவளை போக சொல்ல. நீங்க வேணா கிளம்புங்க, அதான் நாங்க எல்லாரும் வந்துட்டோம்ல. ஆமா மீரா, நாங்களாம் இங்க இருக்கோம்ல, நீங்க கிளம்புங்க. போக மனசே வரல. நாளைக்கு ஒருவேளை என்னால வர முடியாம போயிடுச்சுன்னா நாம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. பிரீத்தி, உங்க போன்ல நான் கூப்பிட்ட நம்பர் இருக்குல்ல, சமிலி பத்தியும் ஆதி பத்தியும் ஏதாவது தெரிஞ்சா எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன். நாளைக்கு பார்க்கலாம். நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.